சிதம்பரத்துலேருந்து லாங் ட்ராவல் போகணும். அதுவும் சிஎன்ஜி வண்டியில் போகணும் ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாஸ்க் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கரூரில் போய் ட்ராப் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன தரமாக பண்ணணுன்ட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சிதம்பரத்துனால இந்த வண்டியை பிக் பண்ணனால வண்டிகேட்டில் உள்ள பாரத் பெட்ரோலில் தான் சிஎன்ஜி ஃபில் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணனால பயங்கர பசி கைஸ். ஸோ அந்த வேலை ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போன வண்டி எர்டிகால டாப் மாடல் கைஸ். ஃபர்ஸ்ட் மாடல்ன்றனால வண்டி ஓட்டுற ஃபீலே தெரியல கைஸ். பாட்டை போட்டு சும்மா ஜாலியாக ஓடிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது கைஸ், கஸ்டமரை சாப்பிடலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க போல. ஃபர்ஸ்ட் நல்ல ஹோட்டலாக நிப்பாட்டு வயிறார சாப்பிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னாங்க. எனக்கு அதை கேட்டேன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரியலூர் கட்டாவத்தம்படி கீழே புலர்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கே சிஎன்ஜி கேஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். ப்ரெஷர் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக கஸ்டமரை கரூரில் அவங்க சொன்ன இடத்துல ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கு ஏதோ ஒரு சாதிச்ச ஃபீல் கேஸ். சரி ஒரு கள்ள மிட்டாய் தின்னுட்டு ரிட்டர்ன் வண்டி எடுத்துட்டேன். கரூர்லேருந்து திருச்சி கிட்டத்தட்ட 90 கிலோமீட்ரு. ஒரு 1 ஹவர்லேயே வந்தாச்சுன்னு பார்த்துங்களேன். எப்போயா திருச்சி போயிருந்தீங்கன்னா மலைக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஹைவேஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். வண்டியே பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தண்ணி ஓடும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை விநாயகர் கோயிலும் தெரியும். அப்படியே ரசிக்கிட்டே ஓட்டுறது ஒரு தனி ஃபீல் தாங்க. நல்லா ஒரு டீயும் பஜ்ஜியும் போட்டுட்டு கஸ்டமர் காரை விட்டுட்டேன். பைசா வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உங்களுக்கு ஆக்டிங் தேவையான நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.